வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். அவரது உடல் தற்பொழுது ராமாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதே போன்று நாளைய தினம் சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்படுமா என்பது குறித்து தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் பெரியார் குடும்பத்தில் பிறந்தவர். என்னென்னு சொன்னால் பெரியார் தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார் பார்த்தோம்னால் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அனைத்து கட்சி தலைவர்களுடைய கொள்கை தலைவராகவும் கோட்பாட்டு தலைவராகவும் இருக்கக்கூடியவர். அவரது குடும்பத்தில் தான் பிறந்தவர் EVKS சம்பத் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில மூப்பனார் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்தது. இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் அரசியல் பாரம்பரியத்தில் பிறந்தவர் EVKS இளங்கோவன் அவர்கள். அவரது உடல் தற்பொழுது ராமாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்படும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோமெனால் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் அதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது புகைப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அவர்களுடைய மறைவை தாங்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தொண்டர்கள் உணர்ச்சி பெருக்கால் தற்பொழுது அழுது வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அவரது உடல் சத்தியமூர்த்தி பவனுக்கும் கொண்டு வரப்படும் என தெரியப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவலை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது நின்று வெற்றி பெற்றவர் பார்த்தோம்னால் EVKS இளங்கோவன் அவர்கள். தற்பொழுது அவர் மறைந்திருக்கக்கூடிய செய்தியானது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை தற்பொழுது வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தோம்னால் அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின்பு சத்தியமூர்த்தி பவன் கொண்டு செல்லப்படுமா என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.